அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டு மறைந்தது நினைவிருக்கிறதா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். தம்பி, இது என்ன கேள்வி? எப்படி அதை நான் மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே என்றாள் குந்தவை. அக்கா, என்னை காப்பாற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேன். என்ன பேசாதிருக்கிறாய்? உனக்கு ஆச்சரியமா இல்லையா? தம்பி, ஆச்சரியம் இல்லை, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல். அக்கா, ஒரு நாளில் ஒரு தடவையில் சொல்ல முடியாது. முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். காவேரி வெள்ளத்தில் இருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்ல அக்கா. எத்தனையோ பேர் தற்செயலாக பிறர் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு இந்த 16 உலகங்களும் இணையாகாது. நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும். தம்பி, அதை சொல்வதற்கு நீ தயங்க வேண்டாம். உன்னிடம் என் அன்பு அவ்வளவு ஒன்றும் உயர்ந்தது அல்ல, சுயநலம் கலந்தது. உண்மையை சொல்கிறேன் தம்பி, எனக்கு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைதான் முதன்மையானது. அதற்கு நீ பயன்படுவாய் என்று தான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்துக்கு நீ தடையா இருப்பாய் என்று தெரிந்தால் என் அன்பு வெறுப்பாக மாறினாலும் மாறிவிடும். ஆனால் அந்த ஊமை சவிட்டு பெண்ணின் அன்பு அத்தகையதல்ல. நம்முடைய தந்தையிடம் 20 வருஷங்களுக்கு மேலாக அவள் உள்ளத்தில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அத்தனை அன்பையும் உன்மீதே சொரிந்திருக்கிறாள். அதற்கு 16 உலகமும் இணையில்லைத்தான். அக்கா, உனக்கு அது எப்படி தெரிந்தது? பொன்னியின் செல்வா, எதை சொல்கிறாய்? அவள் நம்முடைய பெரிய தாயார் என்பது உனக்கு எப்படி தெரிந்தது அக்கா? தந்தை சொன்னதிலிருந்தும் வந்தியத்தேவர் சொன்னதிலிருந்தும் யூகித்துக் கொண்டேன். தம்பி, அவள் உன்னை தன் சொந்த மகன் என்று எண்ணியிருக்கிறாளா அல்லது சக்களத்தியின் மகன் என்று எண்ணியிருக்கிறாளா? அக்கா, அந்த மாதிரி வேற்றுமையான எண்ணம் என் மனதிலும் உதிக்கவில்லை. அவள் மனதில் எள்ளளவும் இருப்பதாக தெரியவில்லை. நீ ஏன் அம்மாதிரி வேற்றுமைப்படுத்தி பேசுகிறாய்? தம்பி, அந்த ஊமை பெண் வீட்டிருக்க வேண்டிய சிங்காசனத்தில் நம் தாயார் வீட்டிருக்கிறாள். அது தெரிந்தும் அவள் உன்னிடம் அத்தனை அன்பு வைத்திருந்தால் அது மிக்க விசேஷமல்லவா? அக்கா, நான் அவள் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல என்பது அவளுக்கு தெரிந்துதான் இருக்க வேண்டும். வயது வித்தியாசம் தெரியாமலா போகும்? அவளால் பேச முடியாது, மனதில் உள்ளதை சொல்லவும் முடியாது. ஏதோ சித்திரங்கள் எழுதி காட்டியதை கொண்டு எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமோ அவ்வளவு தெரிந்து கொண்டேன். என்னிடம் அவளுடைய அன்பு இருக்கட்டும், நம் தந்தையிடம் அவள் எத்தகைய அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என் நெஞ்சு உடனே உருகிவிடுகிறது. அக்கா, என்னுடைய பிராயத்தில் அப்பா என்னை போல இருப்பாரா? இல்லை தம்பி, இல்லை. உன்னுடைய பிராயத்தில் நம் தந்தை மன்மதனை தோற்கடிக்கும் அழகுடன் விளங்கினார். நம்முடைய சோழ குலம் வீரத்துக்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனதல்ல. நம் பாட்டனார் அரிஞ்சய தேவர் அழகில் நிகரற்ற வைதும்பரையான் குலத்தில் பிறந்த கல்யாணியை மணந்தார். கல்யாணியை அரிஞ்சயர் மணந்த போது அவள் பத்தரை மாற்றும் பசும்பொன் போன்ற மேனியும் பூரண சந்திரனை போன்ற முகமும் கொண்ட புவன மோகினியாக விளங்கினாள். தற்சமயம் இத்தனை வயதான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகா இருக்கிறாள் என்பதை நீயே பார்த்திருக்கிறாய். அதனால் நமது தந்தையும் அவ்வளவு அழகுடன் இருந்தார். சுந்தர சோழர் என்ற பட்ட பெயரும் பெற்றார். நாம் நம்முடைய தாயாரை கொண்டு பிறந்திருக்கிறோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்தவர்கள் அழகை வெறுப்பவர்கள், அழகு வீரத்துக்கு சத்துரு என்று நினைப்பவர்கள். அக்கா, அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அறிவேன். தம்பி, இல்லாவிடில் இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண்மறைவில் இருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேந்தனமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்? இளவரசன் புன்னகை புரிந்து, அக்கா, நீ எதிலிருந்தோ எதற்கோ போய்விட்டாய். என் பெரிய அன்னை என்னிடம் வைத்துள்ள அன்பை குறித்து சொன்னேன். அக்கா, இவ்வுலகில் ஒருவரை போல் இன்னொருவர் தத்துருவமாக இருப்பதென்பது சாத்தியமா? பொன்னியின் செல்வா, ஏன் சாத்தியமில்லை? இரட்டை பிள்ளைகளா இருந்தால் அது சாத்தியம். அல்லது தாயும் மகளும் ஒரு பிராயத்தில் ஒரே மாதிரி இருப்பது சாத்தியம்தான். இதை தவிர பிரம்ம சிருஷ்டியில் ஒருவருக்கொருவர் சம்பந்தமே இல்லாதவர்கள் தான் அபூர்வமாக சில சமயம் ஒரே மாதிரி இருப்பதும் உண்டு. அக்கா, பழுவூர் இளையராணியும் இலங்கையில் நான் பார்த்த நம் பெரிய அன்னையும் ஒரே மாதிரி இருப்பதாக வந்தியத்தேவர் சொல்வது உண்மையா இருக்க முடியுமா? நந்தினி சிறு பெண்ணா இருந்த போதுதான் நான் பார்த்திருக்கிறேன். பழுவூர் இளையராணி ஆன பிறகு நன்றாய் பார்த்ததில்லை. உனக்கு என்ன தோன்றுகிறது? தம்பி, நான் பழுவூர் ராணியை பார்த்திருக்கிறேனே தவிர நம் பெரியம்மாவை பார்த்ததில்லை. ஆனால் வந்தியத்தேவர் கூறியது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். நம் தந்தை கூறிய வரலாற்றில் இருந்து அதை தெரிந்து கொண்டேன். அக்கா, உன்னிடம் தந்தையே கூறினாரா? என்ன கூறினார்? எப்போது கூறினார்? சில நாளுக்கு முன்பு நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போது தம் இளம் பிராயத்தில் நடந்த சம்பவத்தை கூறினார். இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் தாம் தனியாக ஒதுக்கப்பட்டதையும் அந்த தீவில் ஒரு ஊமை பெண் தம்மிடம் காட்டிய அன்பை பற்றியும்
கூறினார். பராந்தகர் அனுப்பிய ஆட்கள் தம்மை அந்த தீவில் கண்டுபிடித்து அழைத்து வந்ததை பற்றி சொன்னார். தமக்கு இளவரசு பட்டம் சூட்டிய அன்று அரண்மனையின் வாசலில் நின்ற கூட்டத்தில் அவளை பார்த்தாராம். அடுத்த கணம் அவள் மறைந்து விட்டாளாம். அவளை தேடி அழைத்து வர முதன் மந்திரி அனிருத்தரையே அனுப்பினாராம். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் இருந்து கடலில் குதித்து இறந்துவிட்டாள் என்று அனிருத்தர் வந்து கூறினாராம். இந்த சம்பவம் நம் தந்தையின் உள்ளத்தில் 24 வருஷங்களாக இருந்து அல்லும் பகலும் வேதனை அளித்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். அவள் இறந்து விட்டதாகவே தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். தம்மால் தமது குற்றத்தால் அவள் மனம் புண்பட்டு உயிரை விட்டுவிட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். தம்பி, சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி நம் மனக்கோட்டை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நீயும் நானுமாக முயன்று நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நீ எப்படியாவது இலங்கையிலிருந்து அந்த மாதரசியை தஞ்சைக்கு அழைத்து வர வேண்டும். தந்தையிடம் அவள் இறந்துவிடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை நேரில் நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் தந்தைக்கு இந்த ஜென்மத்தில் மனசாந்தி இல்லை, மறு ஜென்மத்திலும் அவருக்கு நிம்மதியா இருக்க முடியாது. அக்கா, சமீபத்தில் நான் 2-3 தடவை மரணத்தின் வாசல் வரையில் சென்று திரும்பினேன். அப்போதெல்லாம் என் மனதில் தோன்றிய எண்ணம் என்ன தெரியுமா? பெரியம்மாவை தந்தையிடம் அழைத்து போய்விடாமல் செத்து போகிறோமே என்ற ஏக்கம்தான். அக்கா, அந்த மாதரசியை நினைத்தால் என் உள்ளம் குமுறுகிறது. வாயிருந்தால் மனதிலுள்ள குறைகளையும் வேதனைகளையும் வெளியிட்டு சொல்லி ஆறுதல் அடையலாம். காது இருந்தால் பிறர் கூறும் ஆறுதல் மொழிகளை கேட்டு துக்கம் தீரலாம். வாயும் செவியும் இல்லாத நிலையை எண்ணிப்பார். உள்ளத்தில் குமுறும் அன்பையும் ஆர்வத்தையும் துன்பத்தையும் வேதனையும் கோபத்தையும் தாபத்தையும் எல்லாவற்றையும் மனதிற்குள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும். அதிலும் நம் பெரிய அன்னையைப் போல் ஏமாற்றம் அடைந்தவளின் மனோநிலையை பற்றி சொல்ல வேண்டுமா? அவள் பைத்தியக்காரியைப் போல் இலங்கை தீவின் காடுகளில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதில் வியப்பென்ன? அதையெல்லாம் நினைக்க நினைக்க என் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருக்கிறது. அவளை எப்படியாவது அழைத்து வந்து தந்தையிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று ஆர்வம் உண்டாகிறது. ஆனால் நம் தந்தை அதை விரும்புவார் என்று நினைக்கிறாயா? பொன்னியின் செல்வா, தந்தை விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி நம்முடைய கடமை அது. இறந்து போனவளின் ஆவி வந்து அவரை துன்புறுத்துவதாக எண்ணி இரவு நேரங்களில் நம் தந்தை அலறுகிறார். இதனாலேயே அவர் உடம்பும் குணமடைவதில்லை. அக்கா, இது எப்படி உனக்கு தெரிந்தது? இதுவும் தந்தை சொன்னாரா? தந்தையும் சொன்னார், என் தோழி வானதியும் சொன்னாள். அக்கா, வானதி சொன்னாளா? அவளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? நீ அவளிடம் சொன்னாயா என்ன? இல்லை இல்லை, தஞ்சை அரண்மனையில் நிகழ்ந்ததை அவள் வாய்மொழியாகவே சொல்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன். சோழர் குலத்தின் பண்பாட்டையே மறந்துவிட்டாய். கொடும்பாளூர் இளவரசியிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. சௌக்கியமாக இருக்கிறாயா என்று கேட்க கூட இல்லையே. மகா வீரரான சிறிய வேளாரின் புதல்விக்கு நீ செய்யும் மரியாதை இதுதானா? அழகா இருக்கிறது. அக்கா, வானதியை கவனித்துக் கொள்ள நீ இருக்கும் போது கவலை என்ன? சௌக்கியமா என்று நான் விசாரிப்பது தான் என்ன? ரொம்ப சரி, சற்று வாயை மூடிக்கொண்டிரு. வானதி, இங்கே வா, உன்னை இளவரசன் நன்றாய் பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை. வானதி அருகில் வந்தாள். இளவரசனை பார்த்தும் பாராமலும் நின்று கொண்டு, அக்கா, எதற்காக கற்பனை செய்து கூறுகிறீர்கள்? தங்கள் தம்பி என்னை பார்க்க விரும்பவில்லை. அவர் பார்வையெல்லாம் அதோ ஓடையில் இருக்கும் ஓடத்தின் மேலேயே இருக்கிறது. அவசரமாக திரும்பி போக வேண்டும் போலிருக்கிறதே என்று பட்டு போன்ற மிருதுவான குரலில் கூறினாள். ஓடத்தில் இருந்த பூங்குழலியை நினைத்து கொண்டு ஓடத்தை குறிப்பிட்டாள் போலிருக்கிறது. இளவரசன் நகைத்து கொண்டே, அக்கா, உன் தோழிக்கு பேச தெரிகிறதே. நம் குடும்பத்தை சேர்ந்த ஊமைகளுடன் இவளும் ஒரு ஊமையோ என்று பயந்து போனேன். அக்கா, இவரை பார்த்தால் எனக்கு பேச வருகிறதில்லை. எனக்கே நான் ஊமையாய் போய்விட்டேனோ என்று பயம் உண்டாகிறது என்றாள் வானதி. அது ரொம்ப நல்லது. கோடிக்கரையில் ஒருவன் இருக்கிறான், பூங்குழலியின் தமையன். அவன் மற்றவர்களிடம் ஒருவாறு தெத்தி பேசுகிறான். ஆனால் அவன் மனைவியை கண்டால் ஊமையாகி விடுகிறான். அதனால் அவனை அவன் வீட்டார் ஊமை என்றே வைத்து விட்டார்கள் என்றான் இளவரசன். தம்பி, இந்த கொடும்பாளூர் பெண் கொஞ்சம் அந்த மாதிரி தான். முன்னே எல்லாம் இவளை சற்று நேரம் பேசாமல் சும்மா இருக்க சொன்னால் இவளால் முடியவே முடியாது. பேச ஆரம்பித்தால் நிறுத்தவே மாட்டாள். நீ முதலில் இலங்கைக்கு போனாயே, அது முதல் இவளுடைய பேச்சு குறைந்து விட்டது. தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு எதையோ எண்ணிக்கொண்டிருக்கிறாள். வானதி, அன்று இரவு தஞ்சை அரண்மனையில் நடந்ததையெல்லாம் இளவரசனுக்கு விவரமாக சொல் என்றாள் குந்தவை. அக்கா, கொடும்பாளூர் இளவரசி உட்கார்ந்து கொண்டு சொல்லட்டும். இவள் இத்தனை நேரம்
இவளிடம் நிற்பதை பார்த்தால் இவளுடைய பெரிய தந்தை உருகி போய்விடுவார். தென் திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றான் இளவரசன். வானர் குலத்து வீரரிடம் இவளை பற்றி விவரமாய் சொல்லி அனுப்பினேனே, அவர் ஒன்றும் உன்னிடம் சொல்லவில்லையா? அக்கா, அவர் சொல்லியிருப்பார். இவர் காதில் ஒன்றும் விழுந்திருக்காது. இவருக்கு எத்தனையோ ஞாபகம் என்றாள் வானதி. அதுவும் உண்மைதான். உன்னுடைய ஓலையை பார்த்த பிறகு வேறு ஒன்றிலும் என் மனம் செல்லவில்லை. இந்த சுரத்திற்கு பிறகு என் காது கூட கொஞ்சம் மந்தமா இருக்கிறது. உன் தோழியை சத்தமாக பேச சொல் என்றான் அருள்மொழிவர்மன். பிறகு வானதி தஞ்சை அரண்மனையில் குந்தவை துர்க்கை கோயிலுக்கு போன பிறகு தான் தனியே மேல் மாடத்தில் உலாவ சென்றதையும் சக்கரவர்த்தியின் அபயகுரல் கேட்டதையும் அந்த இடத்துக்கு தான் சென்று கீழே எட்டி பார்த்ததையும் அங்கே தான் கண்ட காட்சிகளையும் கூறினாள். இடையிடையே வானதி இளவரசனின் முகத்தை ஏறிட்டு பார்க்க நேர்ந்த போதெல்லாம் மெய் மறந்து நின்று விட்டாள். இளைய பிராட்டி அவளை ஒவ்வொரு தடவையும் தூண்டி பேசும்படி செய்வது அவசியமா இருந்தது. எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன் கடைசியாக தமக்கையை நோக்கி, அக்கா, உன் தோழி முக்கியமான ஒரு சம்பவத்தை விட்டுவிட்டாள் போலிருக்கிறதே. இவ்வளவையும் பார்த்து கேட்ட பிறகு இவள் மூர்ச்சையடைந்து விழுந்திருக்க வேண்டுமே. குந்தவை சிரித்தாள். வானதி நாணத்துடன் தலை குனிந்து நின்றாள். குந்தவை அவளை அன்பு ததும்பிய கண்களினால் பார்த்து, வானதி, சற்று நேரம் ஓடைக்கரையோடு உலாவி விட்டு வா. இல்லாவிட்டால் நம் பரிவாரங்கள் இருக்கும் இடத்துக்கு போயிரு. அருள்மொழிவர்மன் இன்னும் சில நாள் இங்கேயே தான் இருப்பான். மறுபடியும் சந்திக்கலாம். ஆகட்டும் அக்கா, உலாவி விட்டு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வானதி துள்ளி குதித்து சென்றாள். திடீரென்று அவ்வளவு குதூகலம் அவளுக்கு எப்படி ஏற்பட்டதோ தெரியாது. மலர்ந்த முகத்தோடும் விரிந்த கண்களோடும் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மன் அவள் மறைந்ததும் தமக்கையை நோக்கினான். அக்கா, தந்தையின் புலம்பலின் காரணம் எனக்கு தெரிகிறது. ஆனால் அவர் கண்ட காட்சியை பற்றி உன் கருத்து என்ன? அவர் முன்னால் காணப்பட்ட தோற்றம் என்னவா இருக்கக்கூடும்? தந்தையின் மனப்பிரமையா? அப்படியானால் உன் தோழிக்கும் பிரம்மை எப்படி ஏற்பட்டிருக்கும்? பொன்னியின் செல்வா, தந்தை கண்டதும் பிரம்மை அல்ல, வானதி கண்டதும் மாய தோற்றம் அல்ல. தந்தை முன் நடந்தது நள்ளிரவு நாடகம். அதில் முக்கிய பாத்திரமாக நடித்தவள் பழுவூர் இளையராணி நந்தினி. இதை அப்போதே நான் யூகித்து தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவரும் நீயும் சொன்ன விவரங்களுக்கு பிறகு அது உறுதியானது. அக்கா, அந்த நாடகத்திற்கு காரணம் என்ன? பழுவூர் இளையராணி எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? தம்பி, நந்தினிக்கு தன் பிறப்பை குறித்து சந்தேகம் உண்டு. சக்கரவர்த்தி தன்னை பார்த்து முன்னொரு தடவை நினைவிழந்ததை அவள் அறிவாள். அதற்கு பிறகு அவள் தந்தையின் முன்னால் வருவதே இல்லை. இப்படி ஒரு நாடகம் நடத்தினால் ஏதாவது உண்மை கண்டறியலாம் என்று செய்திருக்கிறாள். அக்கா, தெரிந்திருக்குமா? பொன்னியின் செல்வா, அதை நான் அறியவில்லை. நந்தினியின் உள்ளத்தை அவளை படைத்த பிரம்மதேவனாலும் கண்டறிய முடியாது. பழுவேட்டரையர் அவளிடம் படும் பாட்டை நினைத்தால் எனக்கு பரிதாபமா இருக்கிறது. தம்பி, சற்று முன் அழகை பற்றி பேசினோம் அல்லவா? பெண்களில் அழகி என்றால் நந்தினி தான் அழகி. நாங்கள் எல்லோரும் அவள் கால் தூசி பெறமாட்டோம். நந்தினியின் முன்னால் எதிர்பட்ட ஆண்களும் அவளுக்கு அந்த கணமே அடிமையாகி விடுகிறார்கள். பழுவேட்டரையர், மதுராந்தகர், திருமலையப்பன், கந்தன்மாறன், கடைசியாக பார்த்திபேந்திரன். அவளுடைய அழகுக்கு பயந்து கொண்டு முதன் மந்திரி அனிருத்தர் அவள் பக்கத்திலேயே போவதில்லை. ஆதித்த கரிகாலன் அதனாலேயே தஞ்சைக்கு வருவதில்லை. தம்பி, நந்தினியின் அழகுக்கு அஞ்சாமல் அவளிடம் தோற்று போகாமல் மிஞ்சி வந்தவர் ஒரே ஒருவர்தான். அக்கா, வானர்குலத்து வீரரை தானே சொல்கிறாய்? ஆம், அவர்தான். அதனாலேயே அவரை காஞ்சிக்கு ஆதித்த கரிகாலனிடம் அனுப்பியிருக்கிறேன். அக்கா, எதற்காக? பழுவூர் ராணி கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி நாம் தமையனுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறாள். அவர்களுடைய சந்திப்பை தடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறேன். அப்படி சந்தித்தாலும் விபரீதம் எதுவும் நேராமல் பாதுகாப்பதற்கு அனுப்பியிருக்கிறேன். கரிகாலனுக்கு நந்தினி தமக்கை என்று தெரியாது. நந்தினி நம் உறவை கண்டு கொண்டாளா என்பதும் எனக்கு தெரியாது. அக்கா, அவள் நம் தமக்கை என்பது நிச்சயம்தானா? தம்பி, அதில் என்ன சந்தேகம்? அதை நான் அறிந்ததிலிருந்து என்னுடைய மனதை அடியோடு மாற்றிவிட்டேன். நாம் குழந்தைகளா இருந்தபோது நந்தினியை நான் வெறுத்தேன், அவமதித்தேன். அவள் அழகை கண்டு பொறாமைப்பட்டேன். நீயும் கரிகாலனும் அவளோடு பேசவும் கூடாதென்று திட்டம் செய்தேன். அவள் பாண்டிய நாட்டுக்கு போன பிறகும் அவளிடம் நான் கொண்டிருந்த பொறாமையும் வெறுப்பும் அப்படியே இருந்தன. பழுவூர் கிழவரை மனம் செய்து கொண்டு திரும்பி வந்த பிறகு எத்தனையோ தடவை அவளை பரிகசித்து அவமானப்படுத்தினேன். அதற்கெல்லாம் பரிகாரம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். அக்கா, எப்படி? என்ன மாதிரி பரிகாரம் செய்ய போகிறாய்? அடுத்த தடவை அவளை சந்திக்கும் போது அவள் காலில் விழுந்து என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். அதற்காக என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அக்கா, அதை நான் தடுப்பேன். நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை. நீ யாரிடமோ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த 7-16 உலகத்தில் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீ பழுவூர் இளையராணி நந்தினியை பார்த்து பொறாமை படவில்லை. அவள் தான்
தான் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாள். அவள் தான் உன்னை வெறுத்தாள். தம்பி, இலங்கையில் பைத்தியக்காரியை போல் திரியும் நம் பெரியம்மாவை நினைத்து நீ நெஞ்சம் குமுறுவதாக சொன்னாய். அரண்மனையில் சகல சுகபோகங்களுடன் வாழ்ந்திருக்க வேண்டிய நந்தினி எப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாள் என்பதை நினைக்கும் போது என் இதயம் பிளந்து போகும் போலிருக்கிறது. யாரோ எப்பொழுதோ செய்த தவறுகளின் காரணமாக எனக்கு முன் பிறந்த தமக்கை இந்த கிழவர் பழுவேட்டரையரை மணக்க நேர்ந்துவிட்டது. அக்கா, இதெல்லாம் எப்படி நேர்ந்திருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரிகிறதா? நாம் பெரியம்மா இறந்து விட்டதாக தந்தை எண்ணுவதற்கு காரணம் என்ன? நந்தினி அனாதையை போல எங்கேயோ யார் வீட்டிலோ வளர்ந்து இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்ன? தம்பி, அதை பற்றியெல்லாம் நான் இரவும் பகலும் யோசித்து வருகிறேன். ஆனால் இன்னமும் நிச்சயமாய் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ரகசியங்களை அறிந்தவர்கள் இப்போது 2 பேர் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு ஏதோ விஷயம் தெரிந்திருக்கிறது. முதல் மந்திரி அனிருத்தருக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் 2 பேரிடம் இருந்தும் நாம் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. அனிருத்தருடைய சீடன் ஆழ்வார்க்கடியானுக்கும் ஓரளவேனும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் குருவை மிஞ்சியவன், வாயை திறக்க மாட்டான். தம்பி, அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இப்போது அவசரம் இல்லை. நந்தினியால் நாம் குலத்துக்கு விபரீதமான அபாயமும் அபகீர்த்தியும் ஏற்படாமல் தடுப்பதுதான் இப்போது முக்கியம். வந்தியத்தேவர் சொன்னார், பழுவூராணி மீன் சின்னம் பொறித்த மின்னலை போல் ஒளிரும் வாழ் ஒன்றை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. அதை கேட்டதிலிருந்து என் நெஞ்சு பதைத்து கொண்டே இருக்கிறது. தான் பிறந்த குலம் சோழ குலம் என்பதை அறியாமல் பழுவூராணி ஏதாவது செய்துவிட போகிறாளோ என்று கவலையா இருக்கிறது. அக்கா, பழுவூராணியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் என்ன? பொன்னியின் செல்வா, சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான். அக்கா, அதற்காக வந்தியத்தேவரை நீ அனுப்பியிருப்பது சரிதான். ஆனால் தந்தையிடமும் தெரிவிக்க வேண்டாமா? அவர் எதற்காக உடல் வேதனை போதாதென்று மனவேதனையும் பட்டு கொண்டிருக்க வேண்டும்? நாம் உடனே தஞ்சைக்கு புறப்படலாம் அல்லவா? தம்பி, கூடவே கூடாது. 2 நாளில் தஞ்சைக்கு நான் புறப்படுகிறேன். ஆனால் இந்த சூடாமணி விகாரத்தில் தான் நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும். அக்கா, ஏன் அப்படி சொல்கிறாய்? தந்தையின் கட்டளையை மீறி என்னை இங்கே இன்னமும் ஒளிந்து மறைந்து வாழ சொல்கிறாயா? ஆம் பொன்னியின் செல்வா, நீ இப்போது தஞ்சைக்கு வந்தால் நாடெங்கும் ஒரே குழப்பமாகிவிடும். மக்கள் மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஒரே கோபமா இருக்கிறார்கள். உன்னை சிறைப்படுத்தி கொண்டு வர சொன்னதற்காக சக்கரவர்த்தி மீதும் கூட ஜனங்கள் கோபமா இருக்கிறார்கள். இப்போது உன்னை கண்டால் மக்களின் உணர்ச்சி வெள்ளம் பொங்கி பெருகும். அதன் விளைவுகள் என்ன ஆகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள். தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை போடுவார்கள். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் தந்தையின் உள்ளம் மேலும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று உன்னை நான் வர சொல்லி ஓலை எழுதினேன். அதே காரணத்துக்காக இப்போது நீ திரும்பி இலங்கைக்கு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன். அக்கா, அது ஒரு நாளும் இயலாத காரியம். நம் தந்தையை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் இரகசியமாக வருவது நல்லது என்று நினைத்தால் அப்படியே செய்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். அவரிடம் என்னை காப்பாற்றிய காவேரி அம்மன் யார் என்பதை சொல்ல வேண்டும். தம்பி, அதையெல்லாம் நானே சமயம் பார்த்து சொல்லிவிடுகிறேன். நீ வந்து தான் தீர வேண்டுமா? அக்கா, நேரில் பார்த்த நானே சொன்னால் தந்தைக்கு பூரண நம்பிக்கை ஏற்படும். என் மனமும் மாறுதல் அடையும். பெரியம்மாவை அழைத்து கொண்டு வருவதற்கு அவருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்வேன். அருள்மொழிவர்மா, உன் இஷ்டத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் இன்னும் 1 வார காலம் சூடாமணி விகாரத்தில் இரு. நான் முன்னதாக தஞ்சைக்கு போகிறேன். நீ வந்திருப்பதாக தந்தையிடம் அறிவித்து விட்டு செய்தி அனுப்புகிறேன். தம்பி, நான் இங்கே உன்னை தேடி வந்தது உன்னை பார்ப்பதற்காக மட்டுமல்ல. உன்னிடம் ஒரு வரம் கேட்டு பெறுவதற்காக வந்தேன். அதை நிறைவேற்றி வைத்து விட்டால் பின்னர் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆண் பிள்ளைகள் அபாயத்துக்கு உட்பட வேண்டியவர்கள்தான். வீர சௌரிய பராக்கிரமங்களின் இணையில்லாதவன் என நீ புகழ் பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் மறுபடி நீ உன்னை அபாயத்துக்கு உட்படுத்தி கொள்வதற்கு முன்னால் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அக்கா, நீ சொல்வதை என்றைக்காவது நான் மறத்ததுண்டா? தம்பி, ஒரு நாளும் மறத்ததில்லை. அந்த நம்பிக்கையோடு தான் இப்போதும் கேட்கிறேன். ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. கல்யாணம் செய்து கொள்வான் என்றும் தோன்றவில்லை. சுந்தர சோழரின் குலம் உன்னால் தான் விளங்க வேண்டும். என் விருப்பத்தை இந்த விஷயத்தில் நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும். அக்கா, உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் சம்மதித்தால் எனக்கு பிரியமான பெண்ணை மணந்து கொள்ள நீ சம்மதம் கொடுப்பாய் அல்லவா? தம்பி, இது என்ன இப்படி கேட்கிறாய்? 20 ஆண்டுகளாக நாம் விருப்பங்கள் மாறுபட்டதில்லை. இதிலே மட்டும் தனியாக எதற்கு சம்மதம் கேட்கிறாய்? அக்கா, அதற்கு காரணம் இருக்கிறது. நான் மணந்து கொள்ளும் பெண் நான் காணும் பகல் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒத்தாசையாய் இருக்க வேண்டும் அல்லவா? தம்பி,
பூங்குழலி, உன் பகல் கனவுகளை ஒரு பெண்ணின் ஒத்தாசை கொண்டு நிறைவேற்றி கொள்ளவா ஆசைப்படுகிறாய்? அந்த சமயத்தில் ஐயோ அக்கா அக்கா என்ற அபய குரல் கேட்டது. குரல் வானதியின் குரல் தான். நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவை தேவியும் பேசிக் கொண்டிருந்த போது வானதி தூண் ஓரமாக நின்று கேட்டுக் கொண்டிருந்த போது கால்வாயில் படகில் காத்து கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அமுதா, ஒன்று உன்னை நான் கேட்கப் போகிறேன், உண்மையாக பதில் சொல்வாயா என்று கேட்டாள் பூங்குழலி. பூங்குழலி, உண்மையை தவிர என் வாயில் வேறு ஒன்றும் வராது. அதனாலே தான் 4 நாளாக நான் யாரையும் பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறேன். அமுதா, சில பேருக்கு உண்மை என்பதே வாயில் வருவதில்லை. இளவரசருக்கு ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போனானே அந்த வந்தியத்தேவன் அப்படிப்பட்டவன். பூங்குழலி, ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன். அவன் யாரையும் கெடுப்பதற்காக பொய் சொன்னதில்லை. அமுதா, உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான். அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பூங்குழலி, என்னை பற்றி அவன் உண்மையில்லாததை சொல்வதற்கு காரணம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல். அமுதா, நீ என்னை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியதாக சொன்னான். பூங்குழலி, அது முற்றும் உண்மை. அமுதா, நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாக சொன்னான். என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாக சொன்னான். பூங்குழலி, அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா? ஆம், சொன்னான். அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அமுதா, எதற்காக? பூங்குழலி, நானே உன்னிடம் என் மனதை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன். அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திருக்காது. எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அல்லவா? அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அமுதா, அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா? உண்மைதான் பூங்குழலி, அதில் சந்தேகமில்லை. அமுதா, உனக்கு ஏன் என்னிடம் ஆசை உண்டாகியது? பூங்குழலி, அன்பு உண்டாவதற்கு காரணம் சொல்ல முடியுமா? அமுதா, யோசித்து பார்த்து சொல்லேன். ஏதாவது ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும்? பூங்குழலி, அன்பு ஏன் ஏற்படுகிறது, எவ்வாறு ஏற்படுகிறது என்று இதுவரை உலகில் யாரும் கண்டுபிடித்து சொன்னதில்லை. அமுதா, ஒருவருக்கொருவர் அழகை பார்த்து ஆசை கொள்வதில்லையா? பூங்குழலி, அழகை பார்த்து ஆசை கொள்வதும் உண்டு, மோகம் கொள்வதும் உண்டு. ஆனால் அதை உண்மையான அன்பு என்று சொல்ல முடியாது. அது நிலைத்திருப்பதும் இல்லை. சற்று முன் வந்தியத்தேவன் என்று சொன்னாயே, அவன் என்னை பார்த்தவுடன் என்னிடம் சிநேகம் கொண்டு விட்டான். அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க சித்தமா இருந்தேன். என் அழகை பார்த்தா என்னிடம் அவன் சிநேகமானான். அமுதா, ஆனால் உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தானே, அதை பற்றி என்ன சொல்கிறாய்? பூங்குழலி, உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100 பங்கு அதிகம் வர்ணித்தான். அவளிடம் அன்பு கொள்ளவில்லை. அமுதா, அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன பூங்குழலி? அதோ இளவரசருடன் பேசிக் கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டது தான் காரணம். பூங்குழலி, இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏற்படவில்லையா? அமுதா, அது எப்படி ஏற்படுகிறது? இளைய பிராட்டியை விட நான் அழகி என்றா சொல்கிறாய்? பூங்குழலி, அதில் என்ன சந்தேகம்? பழையாறை இளைய பிராட்டியை காட்டிலும் அதோ தூண்மறைவில் நிற்கும் கொடும்பாளூர் இளவரசியை காட்டிலும் நீ எத்தனையோ மடங்கு அழகி. மோகினியின் அவதாரம் என்று பலரும் புகழும் பழுவூர் இளையராணியின் அழகும் உன் அழகுக்கு இணையாகாது. இப்படிப்பட்ட தெய்வீகமான அழகுதான் எனக்கு சத்துருவா இருக்கிறது. அதனாலேயே என் மனதில் பொங்கி குமுறும் அன்பை என்னால் உன்னிடம் வெளியிடவும் முடியவில்லை. வானுலக தேவர்களும் மண்ணுலகத்தின் மன்னாதி மன்னர்களும் விரும்பக்கூடிய அழகியாகிய நீ எனக்கு எங்கே கிட்ட போகிறாய் என்ற பயம் என் மனதில் குடிகொண்டிருக்கிறது. பூங்குழலி சற்று யோசனையில் ஆண்டிருந்துவிட்டு, அமுதா, உன் மீது எனக்கு ஆசை இல்லை என்று நான் சொல்லிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள். சில நாட்கள் பொறுமையுடன் இருப்பேன். உன் மனம் மாறுகிறதா என்று பார்ப்பேன். அமுதா, அது எப்படி மாறும்? பூங்குழலி, மனிதர்கள் மனது விசித்திரமானது. சில சமயம் நம் மனதின் ரகசியம் நமக்கே தெரியாது. புறம்பான காரணங்களினால் மனம் பிரம்மையில் ஆழ்ந்திருக்கும். பிரம்மை நீங்கியதும் உண்மை மனம் தெரிய வரும். அமுதா, சரி, பொறுத்திருந்து பார்ப்பாய். அப்படியும் என் மனதில் மாறுதல் ஒன்றும் ஏற்படாவிட்டால் என்ன செய்வாய்? உன்னிடம் வைத்த ஆசையை நான் போக்கிக் கொள்ள முயல்வேன். அமுதா, அது முடியுமா? முயன்றால் முடியும். கடவுளிடம் மனதை செலுத்தினால் முடியும். நாம் பெரியோர் பகவானிடம் பக்தி செலுத்தித்தான் மனதை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். அமுதா, நீ என்னிடம் வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு என்று எனக்கு தோன்றவில்லை. பூங்குழலி, ஏன் அப்படி சொல்கிறாய்? உண்மை அன்பின் அடையாளம் என்ன? அமுதா, என்னிடம் உனக்கு உண்மை அன்பு இருந்தால் நான் உன்னை மறுத்தளித்ததும் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு பதிலாக நான் வேறு யாரிடமாவது அன்பு வைப்பதாக தெரிந்தால் அவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று நீ கொதித்தெழுவாய். பூங்குழலி, நான் கூறியது தெய்வீகமான சத்வ குணத்தை சேர்ந்த அன்பு. நீ சொல்வது அசுர குணத்துக்குரிய ஆசை, பேய் குணத்துக்குரியது என்றும் சொல்லலாம். அமுதா, தெய்வீகத்தையும் எனக்கு தெரியாது, பிசாசுக்குரிய இயல்பையும் எனக்கு தெரியாது. மனித இயற்கை தான் தெரியும். அன்பு காரணமாக இன்பம் உண்டாக வேண்டும். அதற்கு
நமக்கு பதிலாக துன்பம் உண்டானால் எதற்காக அதை சகித்திருப்பது? நாம் ஒருவரிடம் அன்பு செய்ய அவர் பதிலுக்கு நம்மிடம் அன்பு செய்யாமல் துரோகம் செய்தால் எதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டும்? பழிவாங்குவது தானே மனித இயல்பு. இல்லை பூங்குழலி, பழிவாங்குவது மனித இயல்பு அல்ல, அது ராட்சச இயல்பு. ஒருவரிடம் நாம் அன்பு வைத்திருப்பது உண்மையானால் அவருடைய சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் தர வேண்டும். அவர் நம்மை நிராகரிப்பது முதலில் கொஞ்சம் வேதனையா இருந்தாலும் பொறுத்து கொண்டு பதிலுக்கு நன்மையே செய்தோமானால் பின்னால் நமக்கு ஏற்படும் இன்பம் 1க்கு 10 மடங்காக பெருகியிருக்கும். நீ சொல்வது மனித இயல்பே அல்ல, மனிதர்களால் ஆகக்கூடிய காரியமும் அல்ல. வந்தியத்தேவனுடன் வைத்தியர் மகன் ஒருவன் வந்தான். அவன் என்னை பார்த்ததும் ஆசை கொண்டான். அது நிறைவேறாது என்று அறிந்ததும் அவனுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்பதாக அவன் எண்ணி வந்தியத்தேவனை பழுவேட்டரையர் ஆட்களிடம் காட்டி கொடுக்க முயன்றான். என்னையும் அவன் கொன்றுவிட முயன்றிருப்பான். பூங்குழலி, அப்படியானால் அவன் மனித குலத்தை சேர்ந்தவன் அல்ல, கொடிய அசுர குலத்தை சேர்ந்தவன். அமுதா, அதோ கொடும்பாளூர் இளவரசி நிற்கிறாள். அவள் பொன்னியின் செல்வருக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாள். பொன்னியின் செல்வர் அவளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் என்ன செய்வாள்? நிச்சயமாக பொன்னியின் செல்வருக்கு விஷம் வைத்து கொல்ல முயல்வாள். அவருடைய மனதை வேறு எந்த பெண்ணாவது கவர்ந்து விட்டதாக அறிந்தால் அவளையும் கொல்ல முயல்வாள். பூங்குழலி, ஒரு நாளும் நான் அப்படி நினைக்கவில்லை. சாத்விகமே உருக்கொண்ட வானதி அப்படி ஒரு நாளும் செய்ய முயலமாட்டாள். இருக்கலாம் அமுதா, நானா இருந்தால் அப்படித்தான் செய்ய முயலுவேன். பூங்குழலி, உன்னை கடவுள் மன்னித்து காப்பாற்ற நான் பிரார்த்தித்து வருவேன். கடவுள் என்ன என்னை மன்னிப்பது? நான் தான் கடவுளை மன்னிக்க வேண்டும். பூங்குழலி, நீ தெய்வ அவசாரம் செய்வதையும் கடவுள் மன்னிப்பார். அமுதா, நீ உத்தமன். என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய். பூங்குழலி, அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே. அமுதா, என் பெரிய அத்தை இறந்து போய் விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? பூங்குழலி, யாரை சொல்கிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியை தானே சொல்கிறாய். ஆம் அமுதா, அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. பூங்குழலி, நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அமுதா, அவள் இலங்கை தீவில் இன்றைக்கும் பைத்தியக்காரியை போல் அலைந்து கொண்டிருக்கிறாள். பூங்குழலி, குடும்ப சாபக்கேட்டுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அமுதா, அவள் இன்று பைத்தியக்காரியை போல் அலைவதற்கு குடும்ப சாபம் மட்டும் காரணம் அல்ல. சோழ குலத்தை சேர்ந்த ஒருவனின் நம்பிக்கை துரோகம் தான் அதற்கு காரணம். இளம் பிராயத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டதும் அவளை நிராகரித்து விட்டான். பூங்குழலி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது? என் ஊமை அத்தையின் சைகை பாஷை மூலமாகவே தெரிந்து கொண்டேன். இன்னொன்று சொல்கிறேன் கேள். சில காலத்துக்கு முன்பு பாண்டிய நாட்டார் சிலர் இங்கே வந்திருந்தார்கள். என் அத்தையை வஞ்சித்த ராஜ குலத்தினரை பழிக்கு பழி வாங்குவதற்கு என் உதவியை கேட்டார்கள். அப்போதுதான் என் அத்தையின் கதையை அறிந்திருந்த எனக்கு ரத்தம் கொதித்துக் கொண்டிருந்தது. அவர்களுடன் சேருவதென்று முடிவு செய்துவிட்டேன். அந்த சமயம் என் பெரிய அத்தையின் மனப்போக்கை அறிந்து கொண்டேன். அவள் தனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்ததும் அல்லாமல் அவனுக்கு இன்னொரு மனைவி மூலம் பிறந்த பிள்ளையை பல தடவை காப்பாற்றினாள் என்று அறிந்தேன். பிறகு பாண்டிய நாட்டாருடன் சேரும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். நீ சொல்கிறபடி என் அத்தையின் அன்பு தெய்வீகமான அன்பு தான். ஆனால் என் அத்தையை போல் நான் இருக்க மாட்டேன். பூங்குழலி, பின்னே என்ன செய்வாய்? என்னை எந்த ராஜகுமாரனாவது வஞ்சித்து மோசம் செய்தால் பழிக்கு பழி வாங்குவேன். அவனையும் கொல்லுவேன். அவனுடைய மனதை என்னிடம் இருந்து அபகரித்தவளையும் கொல்லுவேன். பிறகு நானும் கத்தியால் குத்தி கொண்டு செத்து போவேன். கடவுளே, என்ன பயங்கரமான பேச்சு பேசுகிறாய். அமுதா, 2 வருஷமாக என் மனதிலுள்ள கொதிப்பை நீ அறிய மாட்டாய். அதனால் இப்படி சாத்வீக உபதேசம் செய்கிறாய். பூங்குழலி, உன் அத்தைக்கு இல்லாத கொதிப்பு உனக்கு என்ன வந்தது? அது என் அத்தையின் சமாச்சாரம். இது என் சமாச்சாரம். பூங்குழலி, உன்னுடைய சமாச்சாரமா? உண்மைதானா? நிதானித்து சொல். ஆம் அமுதா, என் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் அந்த வானதியின் உடம்பிலிருந்து கொஞ்சம் இரத்தத்தையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? பூங்குழலி, ஒரு வித்தியாசமும் இருக்காது. அமுதா, அவள் எந்த விதத்திலாவது அறிவிலோ அழகிலோ ஆற்றலிலோ என்னை விட உயர்ந்தவளா? பூங்குழலி, ஒன்றிலும் உன்னை விட உயர்ந்தவள் அல்ல. நீ அலைக்கடலில் வளர்ந்தவள். அவள் அரண்மனையில் வளர்ந்தவள். நீ காட்டு மிருகங்களை கையினால் அடித்துக் கொள்வாய். கடும் புயல் காற்றில் கடலில் ஓடம் செலுத்துவாய். கடலில் கை சளைத்து தத்தளிக்கிறவர்களை காப்பாற்றுவாய். வானதியோ கடல் அலையை கண்டே பயப்படுவாள். வீட்டு பூனையை கண்டு பயம் கொண்டு அலறுவாள். ஏதாவது கெட்ட செய்தி கேட்டால் மூர்ச்சை அடைந்து விழுவாள். அமுதா, அப்படி இருக்கும் போது இளைய பிராட்டி என்னை இழிவாக கருத காரணம் என்ன? வானதியை சீராட்டி தாளாட்டுவதின் காரணம் என்ன? பூங்குழலி, இளைய பிராட்டியின் மீது நீ வீண் பழி சொல்கிறாய். அவருக்கு வானதி நெடுநாளைய தோழி. உன்னை இப்போது தான் இளைய பிராட்டிக்கு தெரியும். இளவரசரை கடலிலிருந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்காக உனக்கு எவ்வளவோ அவர் நன்றி செலுத்தவில்லையா? ஆம், அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்கே யாருக்கு
எதற்கு வேண்டும்? அவளே வைத்துக் கொள்ளட்டும். அமுதா, இளவரசரை படகில் ஏற்றிக்கொண்டு திரும்ப புத்த விகாரத்துக்கு போக வேண்டுமா இருந்தால் நீ மட்டும் படகை செலுத்திக் கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். பூங்குழலி, ஒரு நாளும் நீ அப்படி செய்ய மாட்டாய். இளவரசர் ஏறியுள்ள படகை நீ கவிழ்ப்பதற்கு இளவரசர் என்ன குற்றம் செய்தார்? அமுதா, எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. என் சித்தம் என் நினைவில் இல்லை. என் அத்தைக்கு இவர் தந்தை செய்த துரோகத்தை நினைத்து படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். நீயே படகை விட்டு கொண்டு போ. அப்படியே ஆகட்டும். நானே இளவரசரை கொண்டு போய் விட்டு வருகிறேன். நீ என்ன செய்வாய்? நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன். இவ்விதம் கூறிக்கொண்டே பூங்குழலி குனிந்து கால்வாயின் கரையில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள். அந்த சமயம் கால்வாயின் கரையில் இருந்த அடர்த்தியான தென்னந்தோப்புக்கு உள்ளே இருந்து கம்பீரமான காளை ஒன்று வெளியேறி வந்தது. அதை பார்த்த பூங்குழலி தன் கோபத்தை அந்த காளையின் மீது காட்ட எண்ணி கூழாங்கல்லை அதன் மீது எறிந்தாள். அந்த கூழாங்கல் காளையின் மண்டை மீது விழுந்தது. காளை ஒரு தடவை உடம்பை சேர்த்து கொண்டது. கல் வந்த திசையை உற்று பார்த்தது. ஐயோ பூங்குழலி, இது என்ன காரியம்? காளையின் மீது கல்லை எறியலாமா என்று பரபரப்புடன் கேட்டான் சேந்தன் அமுதன். எறிந்தால் என்ன பூங்குழலி? வாயில்லாத ஜீவனாயிற்றே, அதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் தெரியாதே. அமுதா, என் குலத்தில் வாயில்லாத ஊமை பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய மனதை புண்படுத்தியவர்களை என்ன செய்வது? அவள் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் தானே அவளை அரசகுமாரன் ஒருவன் வஞ்சித்து அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கினான். பூங்குழலி, உன் அத்தைக்கு யாரோ செய்த அநீதிக்கு இந்த காளை என்ன செய்யும்? அமுதா, இந்த காளை அப்படி ஒன்றும் வாயில்லாத பிராணி அல்ல. இதற்கு கூரிய கொம்புகள் இருக்கின்றன. தன்னை தாக்க வருபவர்களை இது முட்டி தள்ளலாம். காது கேளாத, பேச முடியாத, உலகம் அறியாத ஏழை பெண்ணால் என்ன செய்ய முடியும்? என்னிடம் அப்படி ஒரு ராஜகுமாரன் நடந்து கொண்டால் நான் அவனை லேசில் விடமாட்டேன். லேசில் விடமாட்டாய். காளை மாட்டின் மீது கல்லை எடுத்து எறிவாய். அதுவும் கால்வாயில் படகில் இருந்து கொண்டு. காளை மாடு உன் அருகில் வந்து உன்னை முட்ட முடியாதல்லவா? அமுதா, என்னை முட்ட முடியாவிட்டால் வேறு யாரையாவது அந்த காளை முட்டி தள்ளட்டுமே. பூங்குழலி, உனக்கு யார் மீதோ உள்ள கோபத்தை இந்த காளையின் மீது காட்டியது போலல்லவா இருக்கிறது. இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை அந்த காளையினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பூங்குழலி கூறியது போலவே கிட்டத்தட்ட அது செய்துவிட்டது. கால்வாயில் இறங்கி படகில் இருந்த பூங்குழலியின் மீது அது தன் கோபத்தை காட்ட முடியவில்லை. திரும்பி துள்ளி குதித்து கொண்டு சென்றது. அந்த சமயம் வானதி தென்னந்தோப்பின் மறுபுறத்தில் இருந்த பல்லக்கை நோக்கி தனியாக போய்க் கொண்டிருந்தாள். வானதியின் உள்ளம் குதூகலத்தினால் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. எதிரில் துள்ளி குதித்து கொண்டு வந்த காளையை பார்த்ததும் முதலில் அவள் குதூகலம் அதிகமானது. ஆனால் காளை தலையை குனிந்து கொண்டு கொம்பை நீட்டிக் கொண்டு வாளை தூக்கி கொண்டு தன்னை நோக்கி வருவதை கண்டதும் பயந்து போனாள். கால்வாய் கரையை நோக்கி திரும்பி ஓடி வருவதை தவிர வேறு வழி இல்லை. நந்தி மண்டபத்துக்கு வெகு அருகில் கால்வாய் கரைக்கு வானதி வந்துவிட்டாள். அப்புறம் மேலே செல்ல முடியவில்லை. ஏனெனில் கரையில் இருந்து கால்வாய் ஒரே கிடுகிடு பள்ளமா இருந்தது. கரையோரமாக நந்தி மண்டபத்துக்கு வரலாம் என்று திரும்பினாள். அந்த சமயம் காளை அவளுக்கு வெகு அருகில் வந்திருந்தது. பின்புறமாக நகர்ந்து கால்வாயில் விழுவதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. அப்போதுதான் ஐயோ அக்கா அக்கா என்று அவள் கத்தினாள். வானதியின் அந்த அபயகுரல் பொன்னியின் செல்வன், குந்தவை இவர்களின் காதில் விழுந்தது. வானதியின் அபயகுரல் வந்த திசையை பொன்னியின் செல்வனும் குந்தவையும் திடுக்கிட்டு நோக்கினார்கள். அவர்கள் இருந்த நந்தி மண்டபத்துக்கு சற்று தூரத்தில் கால்வாயின் உயரமான கரையில் வானதி தோன்றினாள். கால்வாயின் பக்கம் அவள் முதுகு இருந்தது. அவள் தனக்கு எதிரே ஒரு பயங்கரமான பொருளை பார்ப்பவள் போல காணப்பட்டாள். அவளை அவ்விதம் பயங்கரப்படுத்தியது என்னவென்பது மறு நொடியே தெரிந்துவிட்டது. அவளுக்கு எதிரில் காளை கம்பீரமான குரல் கொடுத்து கொண்டு தோன்றியது. இன்னும் ஒரு அடி வானதி பின்னால் எடுத்து வைத்தால் அவள் கால்வாயில் விழ வேண்டியதுதான். பின்னால் நகர்வதை தவிர அவளுக்கு வேறு வழி இல்லை. இதையெல்லாம் அருள்மொழிவர்மன் பார்த்த நொடியே அறிந்து கொண்டான். உடனே நந்தி மண்டபத்தின் படிக்கட்டிலிருந்து கால்வாயில் குதித்து மின்னலை போல் பாய்ந்து ஓடினான். வானதி கால்வாயின் கரையில் இருந்து விழுவதற்கும் அருள்மொழிவர்மன் கீழே ஓடிப்போய் சேர்வதற்கும் சரியாக இருந்தது. கால்வாயின் தண்ணீரில் வானதி தலை குப்புற விழுந்து விடாமல் இரு கரங்களாலும் அவளை தாங்கி பிடித்து கொண்டான். வானதிக்கு நேர்வதற்கு இருந்த அபாயத்தை அறிந்து ஒரு நொடி குந்தவை உள்ளம் பதைத்து துடி துடித்தாள். மறுநொடி அருள்மொழிவர்மன் அவளை தாங்கிக் கொண்டதை பார்த்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தாள். வேலும் வாளும் வீசி வஜ்ராயுதம் போல் வலு பெற்றிருந்த கைகளில் துவண்ட கொடியை போல் கிடந்த வானதியை தூக்கி கொண்டு அருள்மொழிவர்மன் குந்தவையின் அருகில் வந்தான். அக்கா, இதோ உன் தோழியை வாங்கிக்கொள். கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்தில் இந்த பெண் எப்படித்தான் பிறந்தாளோ தெரியவில்லை. தம்பி, இது என்ன காரியம் செய்தாய்? கல்யாணமாகாத கன்னி பெண்ணை நீ இப்படி கையினால் தொடலாமா என்று கேட்டாள் குந்தவை. கடவுளே, அது ஒரு குற்றமா? பின்னே இவள் தண்ணீரில் தலைகீழாக விழும்
விழுந்து மூழ்கியிருக்க வேண்டும் என்கிறாயா? நல்ல வேளை, இவளை நான் தாங்கி பிடித்தது இவளுக்கு தெரியாது. விழும் போதே மூர்ச்சையாகிவிட்டாள். இந்தா பிடித்துக்கொள் என்றான் அருள்மொழிவர்மன். வானதி கலகலவென்று சிரித்தாள். சிரித்து கொண்டே அவன் கரங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கரையில் குதித்தாள். வானதி, நீ நல்ல நினைவோடு தான் இருந்தாயா என்று கேட்டாள் குந்தவை. அக்கா, கண்ணை மூடிக்கொண்டு மூர்ச்சையடைந்தது போல் ஏன் பாசாங்கு செய்தாள் என்று கேள் என்றான் பொன்னியின் செல்வன். அக்கா, நான் ஒன்றும் பாசாங்கு செய்யவில்லை. இவர் என்னை தொட்டதும் எனக்கு கூச்சமாய் போய்விட்டது. வெட்கம் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டேன். அது எனக்கு எப்படி தெரியும்? மூர்ச்சை போட்டு விழுவது உன் தோழிக்கு வழக்கமாயிற்றே என்று பார்த்தேன் என்றான் பொன்னியின் செல்வன். அக்கா, இனிமேல் நான் மூர்ச்சை போட்டு விழமாட்டேன். அப்படி விழுந்தாலும் இவர் இருக்கும் இடத்தில் விழமாட்டேன். அக்கா, இன்று இவருக்கு நான் செய்த உதவியை மட்டும் இவர் என்றைக்கும் மறவாமல் இருக்கட்டும் என்றாள் வானதி. என்ன, இவள் எனக்கு உதவி செய்தாளா? அழகா இருக்கிறதே என்றான் அருள்மொழிவர்மன். குந்தவையும் சிறிது திகைப்புடன் வானதியை நோக்கி, என்ன சொல்கிறாய்? என் தம்பி உனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறாயா? இல்லவே இல்லை அக்கா, நான் தான் உங்கள் தம்பிக்கு பெரிய உதவி செய்தேன். இவர் அதற்காக என்னிடம் என்றைக்கும் நன்றி செலுத்தியே தீர வேண்டும். அக்கா, நான் இவளை கால்வாயில் விழாமல் காப்பாற்றியதற்காக இவளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமா? உன் தோழிக்கு ஏதாவது சித்த கோளாறு உண்டா என்று கேட்டான் பொன்னியின் செல்வன். அக்கா, என் சித்தம் சரியாகத்தான் இருக்கிறது. இவருக்குத்தான் மனம் குழம்பியிருக்கிறது. புரியும்படி சொல்கிறேன். இவர் சிறு வயதில் ஒரு சமயம் காவேரியில் விழுந்தார் என்றும் ஒரு பெண் இவரை எடுத்து காப்பாற்றினாள் என்றும் சொன்னீர்கள். மறுபடி இவர் கடலில் விழுந்து தத்தளித்தார். அங்கேயும் ஒரு ஓடக்கார பெண் வந்து இவரை காப்பாற்றினாள். இப்படி பெண்களால் காப்பாற்றப்படுவதே இவருக்கு வழக்கமாக போய்விட்டது. அந்த அபகீர்த்தி மறைவதற்கு நான் இவருக்கு உதவி செய்தேன். கால்வாயில் விழப்போன ஒரு பெண்ணை இவர் தடுத்து காப்பாற்றினார் என்ற புகழை அளித்தேன் அல்லவா? அதற்காக இவர் என்னிடம் நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்விதம் கூறிவிட்டு வானதி சிரித்தாள். அதை கேட்ட குந்தவையும் சிரித்தாள். பொன்னியின் செல்வனும் சிரிப்பை அடக்க பார்த்து முடியாமல் குபீர் என்று வாய்விட்டு சிரித்தான். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஒலி நந்தி மண்டபத்தை கடந்து வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்தது. படகில் இருந்தவர்களின் காதிலும் அந்த சிரிப்பின் ஒலி கேட்டது. அமுதா, அந்த 3 பைத்தியங்களும் சிரிப்பதை கேட்டாயா என்று சொல்லிவிட்டு பூங்குழலியும் சிரித்தாள். அமுதனும் அவளுடன் சிரித்தான். தென்னந்தோப்பில் வாசம் செய்த பறவைகள் கிளுகிளு என்று ஒலி செய்து சிரித்தன. இத்தனை நேரமும் கால்வாயின் கரை மீது கம்பீரமாய் நின்ற காளையும் ஒரு ஹூங்காரம் செய்து சிரித்துவிட்டு சென்றது. கடல் அலைகள் கம்பீரமாக சிரித்தன. கடலிலிருந்து வந்த குளிர்ந்த காற்றும் மிருதுவான குரலில் சிரித்து மகிழ்ந்தது.